எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பேர் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து உங்களோட ப்ராப்ளம் நல்லானதாகவும் ரொம்ப எக்ஸசைசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் சொல்கிறீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உண்மையாலும் ஒரு கழுத்து வலியோ இல்லை நரம்பு அழுத்திட்டு இருக்குது, டிஸ்க் பல்ஜோ இல்லை ஃப்ரோசன் ஷோல்டரோ இல்லை இடுப்பில் வலி இல்லை சயாட்டிக்கா, இடுப்பில் எலும்பு தேய்மானம், ஸ்பாண்டிலைட்டிஸ், முழங்கால் முட்டி தேய்மானம்னு வச்சுக்கோங்க, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸு இல்லை குதிங்கால் வலி பிளான்டார் ஃபேசைட்டிஸ் இல்லை வேரிகோஸ் வெயின், இந்த மாதிரி இல்லை வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க, ஒபிசிட்டி, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 7 நாள் டெய்லி 1 மணி நேரம் ஆன்லைன் வர வச்சு வீடியோ செஷன் எடுத்து லைவில் இருந்து நான் க்யூர் பண்ணுறேன். ஒரு சின்ன டீம் இருக்காங்க, ஒரு 12 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ இது மாதிரி கொடுத்து அதை க்யூர் பண்ண முடியுது. ஆனால் வீடியோவில் என்ன நடக்குதுன்னா, நான் வந்து மணிக்கணக்கில் ஒருத்தவங்களுக்கு 7 நாள் 1 மணி நேரம் வர வைக்கிறேன்ல, அந்த 1 மணி நேரம் நூற்றுக்கணக்கான எக்ஸசைஸும் டூஸ் அண்ட் டோன்ஸும் வாழ்க்கை முறை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கொடுத்து தானே க்யூர் பண்ணுறேன். அப்படி கம்மி நேரம் போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, என்னால் 2-3 எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுக்க முடியுது. அதே மாதிரியே நிறையா காம்ப்ளிகேட்டட் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸு, ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புற படுத்து இல்லை மல்லாந்து படுத்து செய்கிறது, அதை தவிர ஒரு நின்றுட்டு செய்கிறது, இதையெல்லாம் இன்னும் நான் சொல்லி கொடுக்கவே முடியல. ஏன்னா எப்பவும் இந்த இடத்துல உட்கார்ந்து தான் நான் பேசி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு ட்ரையல் மாதிரி தான் போட்டிருக்கேன். அது வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். இதையே ஒரு முழுக்க ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் தெரியாமல் தான் அப்படி செஞ்சிட்ருக்கீங்க. அது முழுக்க ட்ரீட்மெண்ட் இல்லை. இது வந்து நூற்றுக்கணக்கான மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க எக்ஸசைஸில். நாங்களே நேரில் பார்த்தே அதை ஒரு வாரத்தில் க்யூர் பண்ண அவ்வளோ சிரமப்பட்டு க்யூர் பண்ணுறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்த்து செஞ்சால் ரொம்ப இதாகிடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தப்பாக செய்வீங்க. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது இவ்வளோண்டு பண்ணாலே குறையுது, அப்போ வந்து நம்ம முழுசாக அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும்னு ஒரு இமேஜினேஷனுக்கு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். தவறி இப்போ குறையிலினாலும் கவலைப்பட வேணாம். இன்றைக்கும் நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஒரு நெக்குக்கு, ஷோல்டருக்கு, கழுத்துக்கும், கை வலிக்கும் சேர்ந்து சொல்லி கொடுக்குறேன். ஆல்சோ டென்னிஸ் எல்போ கூட ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த லேட்ரல் எபிகாண்டிலைட்டிஸ், இந்த இடத்துலேருந்து ஜவ்வு பிஞ்சு போயிடுறதுக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பு தான் நம்ம நோயை க்யூர் பண்ணுறது. இப்போ கண்டிப்பாக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும், மெடிசன்ஸு, சர்ஜரி, இன்ஜெக்ஷன் பண்ணுறது, இல்லை வந்து ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், எல்லாருமே மக்களுக்கு ரொம்ப நல்ல சேவை தான் செய்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் மக்கள் வந்து கஷ்டத்திலிருந்து, ஒரு பெரிய நோயிலிருந்து, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து, இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றப்படுறீங்க. ஐசியூவில் வச்சு டாக்டர்ஸ் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே கிடையாது. மெடிசன் இல்லாமல் நம்மெல்லாம் இவ்வளோ நாள்லாம் வாழ முடியாது. அதே மாதிரியே சர்ஜரி இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கட்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணால் தான் வாழ முடியும். ஸோ எல்லாமே பிரயோஜனமாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் தெரியாமல், நம்மனா நானும் சேர்த்து, மக்கள் வந்து தெரியாமல் நம்ம சில இது செய்கிறோம். என்ன செய்கிறோன்னா, அப்படியே மாத்திரை போட்டால் போதும் நல்லாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கை முறையை மாற்ற யோசிக்க மாட்டேங்கிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சிகரெட் அடிக்கிறவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண, சிகரெட்னால லங்ஸில் ஒரு பிரச்சனையோ இல்லை பர்கஸ் டிசீஸ்னு ஒன்று இருக்குது. நிக்கோடின் வந்து நம்ம நரம்புல எல்லாம் படிஞ்சு அது ரொம்ப முத்தி போச்சுன்னா காலே எடுக்கிற மாதிரி ஆகிடும். இவங்க என்ன பண்ணுவாருன்னா, சிகரெட்டை நிறுத்துறதை யோசிக்கவும் மாட்டார். அதை பற்றி சொன்னால் காதுலேயே வாங்கிக்காம எங்கே நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் போய் அதுக்கு என்ன நிக்கோடினை வந்து அந்த இடத்த விட்டு கலைக்கிறதுக்கு என்ன மாத்திரை இருக்குன்னு பார்ப்பாரு. அதே மாதிரி ஈவன் அவருக்கு வெளிநாடுலாம் தெரிஞ்சு வச்சுருந்தா, இல்லை அவருக்கு நல்ல ரிச்சாக இருந்தால் வெளிநாட்டில் போய் கூட ஏதாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட பார்ப்பாரு. இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுலே பெரிய ஹாஸ்பிட்டல், நல்ல அவருக்கு பிடிச்ச டாக்டர், பெரிய டாக்டர்ஸ் போய் பார்ப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற குறையை மட்டும் சரி பண்ண மாட்டார். இது மாதிரி தாங்க எல்லாருமே. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஸ்மோக்கை விட்டுட்டு அந்த மெடிசன் சாப்பிட்டா சரியாக வர, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே மெடிசன் சாப்பிட்டா சரியாக வர, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே மெடிசன் சாப்பிட்டாலும் சரியாக மாட்டார். அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய. இப்போ எனக்கே காய்ச்சல் வந்தால் நான் போய் உடனடியாக டாக்டரை பார்த்து மெடிசன் வாங்கி சாப்பிடுவேன். இதே நான் 6 பேக் வைக்கணுன்னா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் தானே பண்ணுவேன். அந்த மாதிரி சில நோயெல்லாம் எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோய் வாழ்க்கை முறையினால் வந்தது. வாழ்க்கை முறையை மாற்றணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த நோயெல்லாம் போய் மாத்திரை மட்டும் சாப்பிட்டு வாழ்க்கை முறையை மாற்றாமல், எக்ஸசைஸும் பண்ணாமல், ஃபிசியோதெரப்பி எடுக்காமல் இருக்கிறீங்க.
அதை நான் முக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். அதை பற்றி நான் சொல்லணும்னு கேட்டால், நீங்கள் கழுத்து வலியோ இடுப்பு வலியோ எலும்பு தேய்மானமோ முழங்கால் முட்டி எலும்பு தேய்மானம் முட்டியில் வலி நீர்க்கட்டு செரவாங்கி இல்லைன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா குதிங்கால் வலி பிளான்டார் ஃபேசைட்டிஸ் இல்லை டென்னிஸ் எல்போ கோல்ஃபஸ் எல்போ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. லேட்ரல் எபிகான்டைட்டிஸ் இல்லை வெயிட் அதிகம்னு வச்சுக்கோங்க, ஒபிசிட்டி இல்லை பச்சை நரம்பு வேரிகோஸ் வெயின் இது மாதிரியெல்லாம் இருக்கிறது எல்லாமே இல்லை பார்க்கின்சன்ஸ் வச்சுக்கோங்க, எல்லாமே எக்ஸசைஸில் க்யூர் ஆகிற நோயாக இருக்குங்க. அதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதுக்கு நீங்கள் சிங்கிள் மாத்திரை கூட சாப்பிட வேணாம்னு சொல்ல, மாத்திரை ஏதாச்சும் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு போய் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு க்யூர்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கை முறையை மாத்திரை தான் இருக்கிறதுலேயே நம்பர் 1 க்யூர். வாழ்க்கை முறைனா என்னன்னா, மனநிலை பாசிட்டிவாக வச்சுக்கிறது, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, மனநிலை ரொம்ப அன்பான உள்ளமாக வச்சுக்கிறது, கருணை உள்ளமாக அன்பான உள்ளமாக மாற்றணும். நம்ம அப்படி தான் இருக்கிறோம். இடையில நம்ம மாறிடுறோம். சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி எல்லாமே தப்பாக நடக்குது, நம்மளும் இறுக்கமாக இருந்துக்கலான்னு இருக்கிறோம். அப்படி கிடையாது. எத்தனை நம்ம மேலே எத்தனை கெட்டது நடந்தாலும் நம்ம நல்லதாக தான் இருக்கணும், இல்லாட்டி நோய் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் மனநிலையை மாற்றுறது, உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுறது, கொஞ்சம் நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான். எக்ஸசைஸ்னால் ஏதோ ரொம்பலாம் ஓவரால்லாம் பண்ணிடக்கூடாது. எக்ஸசைஸ்னால் கரெக்டாக ஒரு நோய்க்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுட்டு, ஏன் 30 வயசுக்கு மேலே ஆனவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை எங்ககிட்ட தான் எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா, ஆல்ரெடி சில பிரச்சனைக்கு உள்ளே இருக்கிறீங்க, பிரச்சனைக்கு உள்ளே இருக்கிறவங்க எங்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் பாட்டில் ரன்னிங் போகலாம், வாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், யோகா போகலாம். அதெல்லாம் குட் ஃபார் ஹெல்த். அதுவுமே உங்களுக்கு நல்லா சேவை செய்கிறவங்க, குட் ஃபார் ஹெல்த்து. அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது தான். ஆனால் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அங்கே போனீங்கன்னா, அவர் ஜிம்மு ஃபிட்னஸ் பண்ண பார்ப்பாரா, உங்களுக்கு கழுத்து வலி இருக்கிறதுக்கு என்ன எக்ஸசைஸ் கொடுக்கலான்னு ஆராய்ச்சி பண்ணுவாரா? அது அவரோட வேலை இல்லைங்க, அது எங்களோட வேலை. நீங்கள் கழுத்து வலியோட ஜிம்முக்கு போய் செஞ்சீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த மெடிசன்ஸு நீங்கள் போகிறீங்க இது போகிறீங்கன்னாலும் இது மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றுறது நல்லதாக இருக்கும். இந்த ட்ரபுள் எல்லாம் ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸில் தான் க்யூர் ஆகும். அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸசைஸும் பண்ணி வாழ்க்கை முறையை மாற்றி அந்த மாதிரி தான் முழுசாக நீங்கள் குணமாக முடியும். இல்லைன்னா அதை வச்சுக்கிட்டே ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் சொல்கிறதா சொன்னேன். நெக்குக்கு இது மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், கழுத்தை நேராக வச்சு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி 7 தடவை. அதே மாதிரி ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ், இது கழுத்து வலிக்கும் யூஸ் ஆகும், ஸ்பாண்டிலைட்டிஸ்க்கும், அப்புறம் ஃப்ரோசன் ஷோல்டர் கையில் வலிக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டென்னிஸ் எல்போக்கு சொல்கிறதா சொன்னேன், லேட்ரல் எபிகான்டைலைட்டிஸ். இந்த இடத்துல 6 சதை ஆரம்பிக்குது, அது பிஞ்சிறது தான் டென்னிஸ் எல்போ. டென்னிஸ் பிளேயர்ஸ்க்கு வரும், இல்லை துவைக்கிறவங்க இல்லை ஸ்டிச்சிங் வேறு வேலை செய்கிறவங்களுக்கு வரும். இப்படி மடக்கிறது 10 வரைக்கும், நீட்டுறது 10 வரைக்கும். இது மாதிரி 7 தடவை மடக்கிறது 10 வரைக்கும், நீட்டுறது 10. இது மாதிரி 7 தடவை செய்யணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க, பழங்கள் காய்கள் சாப்பிடுங்க, அமைதியாக மகிழ்ச்சியாக இருங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்.